தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நண்பர் நயினாநாயகன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை. உண்மையா நான் பார்க்கல. நான் நைட் ரொம்ப லேட்டா வந்து சேர்ந்தேன். எழுந்த உடனே இங்க கிளம்பி வந்துட்டேன். நான் 3 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் அல்ல, என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். யாராவது கொஞ்சம் போங்களேன். முருகனுங்க என்ன சொன்னாரு? நான் உண்மையாக கவனிக்கல. என்ன சொன்னாரு? பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நண்பர் நயினாநாயகன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை. உண்மையா நான் பார்க்கல. நான் நைட் ரொம்ப லேட்டா வந்து சேர்ந்தேன். எழுந்த உடனே இங்க கிளம்பி வந்துட்டேன். நான் 3 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் அல்ல, என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். 5000 இல்ல 50,000 அறிவிச்சாலும் உறுதியாக இந்த முறை திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துடும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுகிற விதமாக 4.5 கிட்டத்தட்ட ஆட்சி முடிகிற தருவாய் வந்துட்டு, விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், அனைத்து தரப்பு அரசு தொழிலாளர்கள், இன்னும் சொல்ல போனா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய கூலிப்படைகள் தான் தமிழ்நாட்டில் உருவாகின்ற அளவிற்கு போதை மருந்து கலாச்சாரம், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள்லாம் பள்ளிக்கூடங்களிலேயே கிடைக்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் இருக்கிறது. முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்தை நிதி கிடையாது, அரசு நிதி எடுத்து கடைத்தக எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி செய்திருக்கிறார்கள். உறுதியாக இது பயத்தினால் செய்தது, தேர்தல் தோல்வி பயத்தினால் செய்தது. யாராவது கொஞ்சம் போங்களேன். முருகனுங்க நீ உட்காரு. ஒரே முடக்கம். 5 நிமிஷம் ஏற்ற வேண்டியது. சேலத்துல பேசும்போது நமக்கு ஒரு சூழ்ச்சி பண்றாங்க எனக்கு எதிராக அப்படின்னு சொல்றாரு. நான் விக்கிரவாண்டி கூட்டத்துல ஒரு வெடிகுண்டு வச்சேன், கூட்டணி ஆட்சின்ற வெடிகுண்டு வச்சேன், அந்த வெடிகுண்டு எல்லா கட்சியும் வெடிக்குது அப்படின்றாங்க. இல்ல ஒருத்தர் ஒண்ணு சொல்லலாம். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி அமையணும், ஆட்சி அமையணுங்கிறது தான் எங்க எல்லாருடைய ஒத்த கருத்து. ஆனா திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் கடந்த 4-5 மாதங்களாக அந்த கூட்டணியில் இருப்பார்களா இல்லையா என்று தெரிகின்ற அளவிற்கு ஒரு நிலவரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இதை ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றிணைந்த பொழுது பல டிபேட்டுகளை நடத்துகிறார்கள். ஆனா உண்மையிலேயே இன்றைக்கு
அந்த கூட்டணியில் இருக்க போகிறார்களா இல்லையா என்று தெரிகின்ற என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் நடக்கின்ற அந்த படிப்போர் அதை பற்றி யாரும் டிபேட் நடக்கிறதா தெரியல. நாங்கள் ஒன்றிணைந்தால் அன்றைக்கு அப்படி பேசினார்களே இப்படி பேசினீர்களேங்கிறாங்க. எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் ஒரு அம்மாவின் வளர்த்த பிள்ளைகள். எங்கள் மனஸ்தாபனங்கள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும், அம்மாவின் கொள்கைகள் தொடர்ந்து வரும் நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைந்தால்தான் மக்களாட்சி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆனால் திமுக கூட்டணியில உள்ள இது போன்ற இடர்பாடுகளை பற்றி எந்த ஊடகங்களும் பேசுவதில்லை. அதுதான் எங்களுக்கு எல்லாம் வருத்தம் அளிக்கிறது. அதை பத்தி அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. பாகப்பிரிவினைலாம் உள்ள ஒண்ணு அப்படிலாம் வார்த்தை கிடையாது. பாகப்பிரிவினைக்கு தொகுதி பங்கீடுக்கு நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. சுமூகமான முறையில் எல்லா கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு, குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கௌரவமான விதத்தில் தொகுதிகளை பெற்று குக்கர் சின்னத்தில் நாங்கள் போட்டிவிடுவோம். அதுபோல எங்க கூட்டணியில எந்தவித குழப்பமும் வராது. இந்த முறை இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மக்கள் விரோத ஊழல் திமுக ஆட்சியை ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு, போதை அரக்கன் அதுபோல கஞ்சா போதையிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். உறுதியாக வெற்றி பெறுவோம். இல்ல, நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், அதிகாரத்தில் பங்கு கேட்பது என்பது எங்களது கண்டிஷன்லாம் கிடையாது. எங்களை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அமைச்சராக வேண்டும் என்பது எனது விருப்பம் தான் சொன்னேன், எனது ஆசை தான் சொன்னேனே தவிர நோ கண்டிஷன். இந்த முறையில் சபரீசன் இல்ல, இந்த மாரீசனே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்றால் தமிழ்நாட்டிலே இந்த முறை அவர்கள் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டில் இதுவரை மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு தந்ததில்லை. இந்த தேர்தலில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.